வணக்கம் நண்பர்களை. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம லட்சுமி மாலுக்கு வருவா அப்படின்னு அவளுக்காக காவல் இருக்காங்க. இந்த சைடு நம்ம லட்சுமியை கூட்டிக்கிட்டு திவ்யா திரு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வந்ததும் திருவை தேடி பார்க்குறாங்க. திரு இல்லை, அவர் இவ்வளோ நேரம் காவல் இருந்துட்டு தான் இப்போ தான் அவசரமாக ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க திவ்யா. சரி, இதுதான் லட்சுமி, என்னோட மாமியார் வீடு, நீ இங்கே தான் அவங்க அம்மாவை கவனிக்க போகிற என் மாமியாரை அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா திவ்யாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில் நம்ம திவ்யாவோட தாத்தா பாட்டி இருக்காங்க. திவ்யா, எங்களுக்கு கூட நீ கோயிலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாங்க நம்ம திவ்யாவை. இந்த சைடு நம்ம அம்பிகாவை பார்த்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம லட்சுமி. அதோட அம்பிகா லட்சுமி, உன்னை நான் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அம்பிகா சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் உங்களை தான் கவனிக்க வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நினைக்க நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பையன்தான் உங்களை ஏற்பாடு பண்ணி என்னை கவனிக்க உங்கள் மருமக தான் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லட்சுமி. ரொம்ப சந்தோஷமாக நீ என் வீட்டுக்கு வந்ததில்ல அப்படின்னு நம்ம லட்சுமியும் அம்பிகாவும் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம திரு லட்சுமி இல்லை, அப்படி வரலை, நம்மளுக்காக இனி வரமாட்டா அப்படின்னு ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிடலாம் அப்படின்னு பார்க்க நேரம் ஐபேடை மறந்து வச்சுட்டு இருக்கோம். அது வேணும், இப்போ அவசரமாக அந்த மீட்டிங் நம்மளுக்கு ஐபேடு தேவை அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் ஐபேடுக்கு இப்போ என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இதை மயிலிட்ட கொடுத்தனப்ப அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. திவ்யாட்ட, எங்கம்மா திவ்யா கிட்ட அந்த ஐபேடை கொடுத்து விட முடியுமான்னு கேட்க நேரம் திவ்யாவை கூப்பிட்டுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க, முடியாது. அப்போ மயில் எங்கே அப்படின்னு பார்க்க நேரம் மயிலும் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், என்னை கவனிக்க ஒரு பொண்ணு வந்திருக்கால லட்சுமி, அவள் கொண்டு தருவா அப்படின்னு சொல்ல நேரம், சரி அவள் கொண்டு தரட்டும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு அவள்கிட்டே கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்ல நேரம், அவன் நான் ஆட்டோ பிடிச்சி போய் கொடுத்துருவேம்மா, என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருவோட ரூமில் இருக்கோம், மேலே அந்த ரூமில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம லட்சுமி எடுத்துக்கிட்டு ஐபேடை கிளம்பி நம்ம திருவோட ஆஃபீஸுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம திருவும் லட்சுமியும் சந்திக்கிறாங்க. அப்படி பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போது நீ தான் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவை கவனிக்க வந்திருக்கிறியா அம்மா அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. நீ தான் மகாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நான் தான் மகா, திவ்யாக்கா தான் என்னை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம், அப்போ திவ்யாக்காவை தான் நீங்கள் கட்டிக்க போகிறீங்களா, கவலைப்படாதுங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா இருப்பீங்க, உங்கள் லைஃப்பில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி திருக்கிட்ட சொல்கிறாங்க. திருவுக்கு லட்சுமி என் வீட்டில் இருக்கிறதுல சந்தோஷம்தான், ஆனால் இந்த உண்மை என்னைக்கு தெரிஞ்சாலும் இது ஒரு பிரச்சனை அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் வருத்தமாட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. திரு நம்ம லட்சுமியை கவனிக்க அங்கே போய் சந்திக்க நேரம் ஆகுது அப்படின்னு வீட்டில் இருந்து கிளம்பி நேராக மாலுக்கு போயிடறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா டிராஃபிக்கில் சிக்கி டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம திவ்யாவும் லட்சுமியை வராங்க. ஒரு வழியாக திருவோட வீட்டை அடையிறாங்க. அங்கே திரு எங்கே அப்படின்னு மயிலிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நீங்கள் இல்லாத உடனே அவங்க அவசரமாக ஒருத்தங்களை சந்திக்கணுமா, அதனால கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடடா, போயிட்டானா திரு, என்ன பண்ண, உனக்கு திருவை அறிமுகப்படுத்தி வச்சிடலான்னு பார்த்தா இப்படி ஆயிட்டு. சரி வா, இதுதான் என் மாமியார் வீடு, இங்கே இருக்க எங்கள் மாமியாரை தான் நீ கவனிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி நான் கவனிப்பேங்க்கா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே அங்கே இருமல் சவுண்டு கேட்குது. இது என்ன, அங்கே யார் இருமா, நான் போகிறேன் அப்படின்னு அடித்து புரண்டு நெல்லை வாசலில் இருக்குது. நாளையில் அதையும் தட்டி விட்டுறாங்க. ஒரு மருமகளாக அந்த வீட்டுக்குள்ளே நம்ம லட்சுமி நுழைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதோட ஓடி போய் பார்க்குறாங்க நம்ம அம்பிகாவை. என்னம்மா அப்படின்னு பார்த்த உடனே நம்ம அம்பிகாவுக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி நீ மகா இங்கே வந்த அப்படின்னு கேட்க நேரம், உங்கள் பையன்தான் உங்களை கவனிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்படியா, நீ தான் இருந்த பொண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்த்ததில் அப்படின்னு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம அம்பிகா. இந்த சைடு பார்த்தோன்னா தாத்தா பாட்டி எல்லாம் திவ்யாவை பார்த்த உடனே, ஏ திவ்யா, நீ
இந்த வீட்டில் வந்தது ரொம்ப சந்தோஷம். உன்னை அழைச்சிட்டு கோயிலுக்கு போகணும்னு நினச்சேன். நீ இப்போ என் கூட கோயிலுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி பாட்டி நான் வாரேன் அப்படின்னு வந்து திவ்யா வந்து அவங்க பாட்டி தாத்தா பாட்டி கூட சேர்ந்து கோயிலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இனி லக்ஷ்மி வரப்போகிறது இல்லை. எனக்கு வந்து ஆஃபீஸுக்கு நேரம் ஆகுது. அவள் ஏனோ வரலை. அவளுக்கு வந்து என் வாழ்க்கையை பற்றி தான் யோசிக்காளே தவிர அவளுக்கு வாழ்க்கையை பற்றி யோசிக்கலனால அவள் வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க. ஐயையோ! ஆஃபீஸுக்கு போனாலும் ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது. ஐபேடை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ ஐபேடு தேவைப்படுது அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து அவங்க அம்மா அம்பிகாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா ஐபேடு வந்து வேணும் ஆஃபீஸுக்கு. இந்த எப்படியாவது திவ்யா இருப்பாள், அவளை கூப்பிட்டு இந்த ஐபேடை கொடுத்து எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல நேரம், ஐயோ திவ்யாவை கூட்டிகிட்டு தாத்தாவும் பாட்டியும் கோயிலுக்கு போயிட்டாங்கப்பா. இப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ மயிலிட்ட கொடுத்து அனுப்புமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மயிலை வந்து நம்ம மகா விட்டு வந்து கீழே போய் பாரு, மயில் இருந்தால் வர சொல்லு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், மயிலை வந்து பார்க்குறாங்க. இல்லை அவங்களும் வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அவசரமாக எனக்கு இப்போ ஐபேடு வேணும், அதில் தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அதை தான் எல்லாத்துக்கும் போட்டு காட்டி எப்படியாவது அந்த ஆர்டரை வாங்கணுமா அப்படின்னு சொல்லாங்க. அப்படி இருக்க நேரம் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாதுங்கம்மா, உங்கள் பையனுக்கிட்ட அந்த ஐபேடை சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு இந்த ஊரை பற்றி எப்படிமா தெரியும் அப்படின்னு வந்து கேட்க நேரம், கவலைப்படாதுங்க எனக்கு தெரியும், நான் ஆட்டோவில் வந்து காரங்கள்கிட்ட சொல்லி அந்த அட்ரஸ் தெரிஞ்சால் போதும், நான் அங்கே போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம அம்பிகா வந்து திருவுக்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க, எனக்கு வீட்டில் கவனிக்க வந்தால மகா, அவள் வந்து அந்த ஐபேடை கொண்டுட்டு இப்போ வருவா, அவள் வந்து ஆட்டோயில் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அவள்கிட்டே கொடுத்து விட்ருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நேராக திருவுருக்க ரூமில் போய் ஐபேடை எடுத்துக்கிட்டு நம்ம மகா வந்து ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு வந்து அங்கே போகிறாங்க. அங்கே மீட்டிங் வந்து தொடங்க போகுது. ஐபேடு வேணும் அப்படின்னு வந்து அவசரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க திரு. அந்த நேரம் டான்னி போய் ஐபேடோடு நிற்கிறாங்க நம்ம மகா. திரும்பி பார்த்தா திருவுக்கு ரொம்ப பயங்கர ஷாக்கு. என்னது நம்ம லக்ஷ்மி, இவளுக்காக நம்ம எவ்வளோ நேரம் மாலில் இருந்தோம், அப்பம் கிடைக்கல, இப்போ வந்து வந்திருக்கா என்ன அப்படின்னு வந்து பார்க்க நேரம் கையில் ஐபேட். அப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாவை கவனிக்க வந்தது இந்த லக்ஷ்மி தானா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க திரு. அப்போ தான் வந்து நம்ம திருவை பார்த்த உடனே இவர் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் இவருக்கு மாலில் போய் சந்திக்க போகல. அதுக்கு பிறகு நான் இவரை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆயிட்டே. கடவுளே என்ன நடக்குது என்னை சுற்றி, எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன எங்கள் அம்மாவை கவனிக்கிறதுக்கு நீ தான் வந்தியா லக்ஷ்மி, திவ்யா கொண்டு விட்டது ஒன்னதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாங்க சார் என்ன தான் கொண்டு விட்டாங்க. என்ன நீ வந்து திவ்யா கிட்டே என்னை பற்றி எதுவும் சொல்லலைல, நான் உனக்கு வேற ஒரு கட்டாயத்தினால தான் எல்லா மக்களும் சொன்னதுனால தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன், ஆனால் நான் திவ்யாவை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு தெரியுங்க சார். நீங்கள் திவ்யாக்காவே கல்யாணம் பண்ணுங்க, அதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீங்களும் திவ்யாக்காவும் நல்லா இருக்கணும். நம்மளுக்குள்ளே நடந்த கல்யாணத்தை நான் திவ்யாக்காட்டையோ யாருக்கிட்டையோ நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து திருக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் திரு வந்து எனக்கு சுயநலத்துக்காக நான் உன்னை வந்து கஷ்டப்படுத்தேன்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்ல, கவலைப்படாதுங்க, இதில் என்ன கஷ்டம், நான் உங்கள் அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க.